இப்போ வளர்ந்து வர தொழில்களில் ஒன்றும் கிராஃபிக் டிசைன்கிறதுல வந்து சந்தேகமே கிடையாது. பட் ஆக்சுவலாக கிராஃபிக் டிசைனுக்கு வந்து என்னென்ன தேவை, என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைங்கிறத இன்னும் வந்து யாருமே கிளியராக தெரிஞ்சுக்கிறதில்ல. முந்தியெல்லாம் வந்து பார்த்தா சாஃப்ட்வேர் வந்து ஃபோட்டோஷாப்பு, கொரல் ட்ரா இதை மட்டும் படித்தா மட்டும் போதும். ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆயிடலாம் அப்படிங்கிற ட்ரெண்ட் இருந்துச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ கிராஃபிக் டிசைனுங்கிற தொழிலில் கிராஃபிக் டிசைனிங்கும் தாண்டி நிறைய நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிராஃபிக் டிசைனராக ஆக முடியுது. இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன ஸ்கேம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறக்காக தான் மெயினாக வந்து இந்த வீடியோவை நான் போடுறேன். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எதை பற்றி சொல்கிறேன்னா, என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லலாம்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஸ்கில்லு தேவைப்படுங்கிறத டிசைட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா, எந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த கிராஃபிக் டிசைன் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்து கிராஃபிக் டிசைன் யூஸ் ஆகிட்டு இருக்குது. பட் எந்த இண்டஸ்ட்ரியில் கிராஃபிக் டிசைன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கணக்கு பண்ணி தான் அந்த ஸ்கில்ஸ் தேவைகள் என்னென்னங்கிறத நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். ஒரு 3 இண்டஸ்ட்ரி மட்டும் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா நம்ம வந்து ஆட் கம்பெனி, மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி கிராஃபிக் டிசைனிங் யூஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸில் வந்து கிராஃபிக் டிசைனை வந்து என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா போஸ்ட் க்ரியேஷனுக்காக அது பேசிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் இப்போ பார்த்திங்கன்னா தம்ப்நெயில் க்ரியேஷன்ஸுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போவே வந்து என்ன வேண்டியிருக்குன்னா, வெறும் போஸ்ட் மட்டுமே போதுமானதாக இருக்க மாட்டேங்குது. போஸ்ட்டை தாண்டி நமக்கு வந்து ஒரு வீடியோ, சின்ன ஷார்ட் வீடியோ இதெல்லாம் தேவைப்படுது. அந்த ப்ரொமோஷன்ஸுக்கே நம்ம மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் ப்ரொமோஷனுக்கே நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. இது இப்போ ஃபேஸ்புக் பேனர்ஸ், இன்ஸ்டாகிராம் பேனர்ஸ், ப்ரொஃபைல் பிக்சர்ஸ், லோகோஸு இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு பிராண்டிங்க்கு தேவையான எல்லா விஷயமே வந்து நம்ம வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர் தான் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி நாலேஜ்லாம் வேண்டியிருக்கும், சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் வேணும். கரெக்ட் தான். என்னென்ன வேண்டியிருக்குன்னா, நம்ம பேசிக்காக நமக்கு இல்லஸ்ட்ரேட்டர் வேண்டியிருக்கும், கொரல்ட்ரா வேண்டியிருக்கும், ஃபோட்டோஷாப் வேண்டியிருக்கும். இது வந்து ஃபேமஸான சாஃப்ட்வேர்ஸ். இதை தாண்டி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நிறையா ஒர்க் பண்ணுறதுக்கு நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. சின்ன சின்ன அனிமேஷன் பண்ணுறதுக்கு ஃபில்மரா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் ஒரு சைடு தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கு. இன்னொரு சைடு வந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குன்னா, பேசிக்காக மார்க்கெட்டிங்கில் உள்ள எஸ்இஓனா என்ன, பிகாஸ் எஸ்இஓவுக்கும் இதுக்கும் என்னப்பா சம்மந்தம், டிசைனருக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்வி கேட்டோம்னா, இன்றைக்கி வந்து எல்லா கம்பெனிஸையுமே வந்து ஒரு டிசைனரை வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டர் வந்து ஒரு டிசைனிங் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2 பேருமே ஒரு 2 பேத்துக்குமே ஒவ்வொரு நாலேஜ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். நான் சொல்கிறது எல்லாமே பேசிக் கிராஃபிக் டிசைனர் கிடையாது. ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிராஃபிக் டிசைனருக்கு என்னென்ன ஸ்கில் வேணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல் கிராஃபிக் டிசைனருக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாலேஜ் வேண்டியிருக்கு. ப்ளஸ் ஒரு கலர் தியரி. இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டிசைன்ஸுக்கும் மீதி ஏரியாவில் நம்ம யூஸ் பண்ணுற டிசைன்ஸுக்கும் நம்ம வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியில் யூஸ் பண்ணுற டிசைன் வந்து மேக்ஸிமம் வந்து மொபைல் கம்ஃபர்டபுளாக ஒரு டிசைன் வந்து அந்த கலர் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தா மொபைலில் கரெக்டாக இருக்குமா, லேஅவுட்டிங் வந்து மொபைலுக்கு நல்லா இருக்குமா, இன்க்ளூடிங் என்ன டிசைனுடைய சைஸஸ் முதற்கொண்டு தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கு. பிகாஸ் ஃபேஸ்புக்கில் போடுற போஸ்ட்டுக்குரிய சைஸ் வேறு, இன்ஸ்டாகிராமில் போடுற போஸ்ட்டுக்குரிய சைஸஸ் வேறு. இது எல்லாமே வந்து அட்வர்டைஸிங் ஏஜென்சிஸில் கிராஃபிக் டிசைன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தேவையான நாலேஜ். எல்லா பிளாட்ஃபார்முடைய சைஸஸும் தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த பிளாட்ஃபார்மில் என்னென்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். என்னென்ன மாதிரி சில விஷயத்தில் டைப் வந்து நம்ம டைப் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி டிசைன் பண்ண வேண்டியிருக்கும். சில இடத்துல இமேஜ் ஃபோக்கஸ் பண்ணி டிசைன் பண்ண வேண்டியிருக்கும். சில இடத்துல அனிமேஷன் ஃபோக்கஸ் பண்ணி டிசைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த நாலேஜ் எல்லாமே ஒரு கிராஃபிக் டிசைனராக, அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸில் இருக்கிற கிராஃபிக் டிசைனராக தெரிஞ்சுக்க வேண்டிய சில ஸ்கில்ஸ். அடுத்து ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரி, கிராஃபிக் டிசைன் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரின்னு எடுத்துட்டோம்னா நம்ம வந்து பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில் வர்ற ப்ராடக்டை பொறுத்து பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு 3 டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று எடுத்துட்டோம்னா புக் அண்ட் பப்ளிஷிங், 2வது எடுத்துட்டோம்னா பேக்கேஜிங், 3வது எடுத்துட்டோம்னா கமர்ஷியல் பிரிண்டிங். ஸோ இந்த 3க்குமே வந்து கிராஃபிக் டிசைனராக 3க்குமே 3 டிபார்ட்மெண்ட்டுக்குமே 3 தனியான நாலேஜ் வேணும். ஸ்பெசிஃபைட் நாலேஜ் வேணும். என்னென்ன நாலேஜ்னு சொல்லணும்னா, நார்மலாக 3 டிபார்ட்மெண்ட்டுக்குமே இல்லஸ்ட்ரேட்டர், கொரல்ட்ரா, ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி பேசிக் சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் வேணும். ப்ளஸ் நம்ம பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அவங்களுக்கு வேறு என்ன நாலேஜ் வேண்டியிருக்குன்னா, ஒரு டைலைன் போடுறதுக்கு எப்படி போடுறது, டைலைனா என்ன, டைனா என்ன, போஸ்ட் ப்ளஸில் டை எங்கெங்கெல்லாம் போகுது, பேஸ்டிங் எங்கெங்கெல்லாம் போகுது. ஸோ இந்த நாலேஜ் எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இது கீலைனை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அதுக்குரிய சாஃப்ட்வேர் நாலேஜ் இது எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படும். அடுத்து பேஸ்டிங் டைப் எப்படி பண்ணுறாங்க, அப்புறம் அதில் என்னென்ன எஃபெக்ட்ஸில் அந்த பேக்கேஜிங் பாக்ஸில் என்னென்னலாம் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த எஃபெக்ட்ஸுக்கு ஃபைல் எப்படி ஒர்க் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு, அந்த எஃபெக்ட்டு எப்படி வந்து மிஷினில் அவுட்புட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ
ஸோ அந்த ப்ராசஸ், அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் லைட்டாக ஒரு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபைல் வந்து பெர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுக்க முடியும். அதே இது இப்போ நம்ம வந்து பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரீஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, பேஜ் லே அவுட்டிங் எப்படி, இம்போசிஷன்னா என்ன, அதில் அவங்க அடுத்த ப்ராசஸில் என்ன பண்ணுறாங்க, என்னம்மா ஸ்டிச்சிங் கொடுக்குறாங்க, சைடு ஸ்டிச் கொடுக்குறாங்களா, என்னம்மா ஸ்டிச்சிங் கொடுக்குறாங்க, பெர்ஃபெக்ட் பவுண்டு கொடுக்குறாங்களா, என்ன மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ ஸோ இதை வச்சு தான் வந்து அவங்க வந்து எந்த இடத்துல ஸ்பேஸிங் வருது, எந்த இடத்துல கட்டிங் வருது, எப்படி டைப் ஆஃப் ஃபோல்டிங் வருது, அதுக்கு தகுந்த மாதிரி இம்போசிஷன் எப்படி பண்ணுறது, இது எல்லாமே தேவைப்படும். ஸோ வெறும் சாஃப்ட் ஸ்கில்ஸ் மட்டும் மாற்றாது, இந்த 2 ஸ்கில்ஸும் அவங்கவுங்களுக்கு தேவைப்படும். இது போக ஜென்ரலாகவே டிசைனர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கலர்ஸ்னால் என்னது, பேண்டோன் கலர்ஸ்னால் என்ன இருக்குது, அது எப்படி பண்ணுறாங்க, எந்த கலர் வந்து ஸ்பெஷல் கலர்ஸ்னு எதை சொல்கிறாங்க, எந்த கலர்ஸுக்கு ட்ராப்பிங் இருக்கும், ட்ராப்பிங்னா என்ன, ப்ளீடிங்னா என்ன, கட்டிங்னா என்ன, இந்த எல்லா நாலேஜுமே வந்து டிசைனராக தேவைப்படும். வெறும் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக டிசைன் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிசைனர் ஆகணும்னா வெறும் சாஃப்ட் ஸ்கில்ஸ் மட்டும் படித்தா போதாது. ஆல்ரெடி இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கேம் இப்போ வந்து ரீசெண்ட் டேஸாக நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நெட்டில் நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்ருக்கேன். 199 ரூபா, 200 500 1000 கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து டிசைனிங்கில் வந்து மாஸ்டர் ஆகிடலாம், கிராஃபிக் டிசைனில் மாஸ்டர் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை இந்த ஒர்க் ஷாப் ஒரு 3 நாள் அட்டன் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து இவ்வளோ பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி 199 ரூபாய்க்கோ 50 ரூபாய்க்கோ ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணால் வந்து நீங்கள் மாஸ்டர் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாமே ஹூக்ஸ் தான். ஜஸ்ட் நீங்கள் எடுத்து உங்களை கொண்டு வர்றதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் மட்டும் தான். இதில் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கூட உங்களுக்கு கிடைக்காது. ஒரு டிசைனுடைய 0.1% கூட நீங்கள் அதில் வந்து படிச்சுக்க முடியாது. ப்ரொஃபஷ்னலாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிசைனராக நீங்கள் வந்து வரணும்னு நினச்சிங்கன்னா, டிசைனராக மட்டும் இல்லை, எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக நீங்கள் ஒரு மாஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து ரெகுலர் ட்ரைனிங் இருக்கணும், டெய்லி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு வந்து மேற்கொண்டு வர நியூ டெக்னாலஜிஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அப்போயுமே வந்து நீங்கள் மாஸ்டர்னு எந்த விஷயத்தில் எந்த லெவல்லையுமே நீங்கள் சொல்ல முடியாது. கொரல்ட்ராவில் வந்து 17 வந்துச்சுன்னா 18 வந்துடும். ஒரு வருஷம் தான். நீங்கள் 17 படித்து என்னென்னு படித்து முடிக்கிறதுக்குள்ளே 18, 19, 20 போய்கிட்டே இருக்கும். ஃபோட்டோஷாப் அதே மாதிரி தான். CS2, CS3, CS4ன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எதுலேயுமே மாஸ்டர் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சேச்சுரேட்டட் லெவலில் நீங்கள் உட்காரவே முடியாது. டிசைனிங்கை பொறுத்த மட்டும் கிடையாது, எல்லா ஸ்கில்ஸுமே அந்த மாதிரி தான். ஸோ மாஸ்டராக வந்து கொரல்ட்ராவிலே கிராஃபிக் டிசைன்லேயே ஆகணும்னா ஜஸ்ட் இந்த மாதிரி பே பண்ணால் மட்டுமோ, இதை மட்டும் படித்தா மட்டுமோ போகாது. பேசிக் சின்சியராக நிறைய கற்றுக்கணுங்கிற அந்த டெண்டன்சியோட வந்து லைஃப் ஃபுல்லாக வந்து அதில் லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப நீளமான ப்ராசஸ். நீங்கள் படிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா படிக்கணும், ஒரு அவுட்லைன் படிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு ஜூனியராக ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி முடிஞ்சால் அப்ரெண்டிஸாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணாலும் ஓகே தான். அப்ரெண்டிஸாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணணும், அடுத்து ஜூனியராக ஒர்க் பண்ணணும், அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் ஆக மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு லெவலில் மாஸ்டருங்கிற அந்த லெவலுக்கே நீங்கள் போக முடியும். அதுவும் அதுக்கு மேலே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் வந்து லைஃப் லாங்காக வந்து நிலச்சி நிற்க முடியும். ஸோ வெறும் 199 ரூபாயோ 200 500 ருபீஸ்க்கோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு படிக்கக்கூடிய விஷயமே கிடையாது. நார்மலாக என்னுடைய சஜஷன் வந்து எப்படியோ ஒரு கோர்ஸ் நம்ம படித்து முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஒரு அவுட்லைன் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இப்படியே ஒரு 6 மாதமாவது கண்டிப்பாக டெய்லி 1 ஹவர் வச்சு 6 மாதம் நீங்கள் படித்தா மட்டும்தான் ஓரளவுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸே உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜாப் நீங்கள் புதுசாக பார்க்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஒரே நாளில் முடிஞ்சிடும், ஒரே இதில் முடிஞ்சிடுங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸில் தான் வந்து நம்ம வந்து கிராஃபிக் டிசைனுங்கிறத படிக்கணும். ஸோ நெட்டில் பார்க்குற நீங்கள் அந்த ஃபேக்கான மெசேஜ் எல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மைண்ட் செட்டில் வந்து இது வந்து லாங் ப்ராசஸ், இது வந்து லேர்னிங் ப்ராசஸ், திருப்பி நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது, நிறைய அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த ஃபீல்டுக்குள்ளே வாங்க, கிராஃபிக் டிசைனர் ஃபீல்டுக்குள்ளே வாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு கிராஃபிக் டிசைனுக்கு தேவையான ஸ்கில்ஸோட இப்போ 3 times ஜாஸ்தியாக இப்போ உள்ள கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு ஸ்கில்ஸ் தேவைப்படுது. ஸோ வந்து ஜஸ்ட் லைக் தேட் வந்து நம்ம வந்து ஒரு சீனியர் லெவலுக்கு ஒரு மாஸ்டர் லெவலுக்குங்கிறது வர்றதுங்கிறது வந்து முடியாத விஷயம். சரி, அதுக்காக வந்து நம்ம வந்து கிராஃபிக் டிசைனர் ஆக முடியாதா, எவ்வளோ ஸ்கில் இருக்கே அப்படிங்கிற பயப்பட வேண்டியதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு பேஷன்ஸ், ஒரு படிக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தாலே போதும். ஒரு லேர்ன் பண்ணிக்கணும், ஒரு புது விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கணும், ஒரு புது இண்டஸ்ட்ரியில் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் லவ் பண்ணாலே போதும். லவ் யுவர் ஜாப், அதை நீங்கள் லவ் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கில்ஸ்னாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா உங்களை தேடி அந்த ஸ்கில்ஸ் நீங்கள் வேணுங்கிற ஸ்கில்ஸுக்கு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா உங்களை தேடி அந்த ஸ்கில் அதை வளர்த்துக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா உங்களுக்கு சுற்றி கொடுக்கும். அதுவும் இப்போ இருக்கிறதுல கற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். முந்தி நம்ம படிக்கும்போது யூஸ் பண்ணும்போது ஒரு அகாடமியாலேயோ ஒரு புக்ஸ்னால் மட்டும்தான் கொடுத்ததை இப்போ வந்து நிறையா விஷயங்களில் நம்ம வந்து கற்றுக்க முடியும். ஸோ கற்றுக்கணுங்கிறது இப்போ வந்து ஒரு ஈஸியான விஷயந்தான். பட்
ரொம்ப ஈஸின்னு நினச்சிட வேண்டாங்கிறதுக்காக தான் ஒரு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ போட்டேன். ஸோ இந்த மாதிரி டிசைன் கற்றுக்கணும், இது ஒரு ஃபீல்டாக இதோடைய லைஃப்பில் ஒரு கேரியராக எடுத்து செய்யணும் அப்படின்னு நினச்சி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து என்ன செய்யலாம்னு நினைக்கிறோன்னா, இப்போதைக்கு வந்து டெம்பரரியாக யூடியூப்ஸில் வந்து ரெகுலராக வீடியோ கொடுக்கலாம், ஒரு டீச்சிங் டுட்டோரியல் வீடியோ கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு கிளாஸ், ஆன்லைன் கிளாஸாகவோ சம்திங் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். சப்போஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு, நம்ம எடுக்கிற டீச்சிங் மெத்தட் நம்ம பேசுகிறதெல்லாம் புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து டீச்சிங் கிளாஸ் மாதிரியே எடுக்கலாங்கிற மாதிரி ஃப்யூச்சர் பிளானில் இருக்கும். ஆல்ரெடி இந்த சேனல் ஆரம்பித்த நோக்கமே அதில் தான் ஆரம்பித்தோம். பட் இடையில ஒரு 3 வருஷம் வந்து ஒரு 2 to 3 வருஷம் வந்து இந்த கொரோனா இதெல்லாம் வந்ததுலேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்னால நம்மளால் ரெகுலராக அப்டேட் பண்ண முடியல. பட் அதுவும் நல்ல விஷயம் தான். அந்நியார் நம்ம டீச்சிங் எடுத்ததோட இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இன்னும் பெட்டராக நிறையா இண்டஸ்ட்ரி நம்ம நிறையா வளர்ந்துருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இனிமேல் நம்மளால் பீரியடிக்கலாக வீடியோ கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வாட்ச் பண்ண சொல்லுங்கள். நம்மளால் இப்போ இன்னும் பெட்டராக வந்து மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா அகாடமியோட நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்க முடியும், நம்மளால் டீச் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. எதை வச்சு சொல்கிறேன்னா, நம்ம 25 இயர்ஸாக நம்ம இதே டிசைனிங் ஃபீல்டில் தான் இருக்கிறோம், கிராஃபிக் டிசைன் ஃபீல்டில் தான் இருக்கிறோம், ப்ளஸ் பிரிண்டிங் ஃபீல்டில் தான் இருக்கோம். ஸோ நம்மளால் வந்து பெட்டராக வந்து நம்மளால் டீச் பண்ண முடியுங்கிறதுக்காக வித் ப்ராக்டிக்கல் நம்மளால் எக்ஸாம்பிள்ஸ் கூட நம்மளால் டீச் பண்ண முடியும். ஏன்னா ப்ராக்டிக்கலாக எல்லா ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த டிசைனை வந்து நம்ம கற்றுக்கிட்டு வந்திருக்கோம். ஸோ ஆஸ் எ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால என்னால் வந்து இன்னும் பெட்டராக வந்து உங்களுக்கு டீச் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு பீரியடிக்கலாக வீடியோ கொடுக்குறேன். டுட்டோரியல் வீடியோங்கிறது தனியாக நான் கொடுக்குறேன். அதுபோக இடையில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக வீடியோஸ் தனியாக கொடுக்குறேன். ப்ளஸ் லேட்டஸ்ட் அப்டேட் என்ன ஓடிக்கிட்டு இருக்குங்கிற வீடியோஸும் கொடுக்குறேன். வெறும் டீச்சிங் வீடியோ மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து டிசைனுக்கு தேவையான நாலேஜுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னால் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னால் வந்து வீடியோ எடிட்டிங்க்கோ குவாலிட்டிக்கோ, ஏன்னா இது வந்து ஒரு மானிட்டைசேஷன் பர்பஸ்க்காக வந்து நான் பண்ணவே கிடையாது. ஸோ வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்கள் போடணும், இதில் வந்து எனக்கு அமௌண்ட் வரணும், காசு வரணும், இந்த மாதிரி எல்லாம் ஒரு நினைப்பிலே நான் வந்து பண்ணல. ஜஸ்ட் என்னுடைய நாலேஜை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு கான்செப்ட்டுக்காக மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக ரொம்ப அனிமேஷன்ஸ் கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது. எவ்வளோ சிம்பிளாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். வீடியோவாக இப்போதைக்கு வந்து என்னால் இமேஜாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ஃப்யூச்சரில் அனிமேஷனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய வீடியோ அதை தான் தமிழ் லாங்குவேஜில் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ டியூட்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அதில் வர்றதுக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம வந்து ஏன்னா இவ்வளோ கேப் போட்டுட்டோம், பீரியடிக்கெலாம் நம்ம வீடியோ போடாமல் கேப் போட்டுட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு அடுத்து வந்து கண்டிப்பான முறையில் நம்ம அந்த சேனல்லே ரெகுலராக அப்டேட் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கும். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ.